இந்த வருஷம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 282 படங்கள் இதுவரை ரிலீஸ் இந்த 25ஆம் தேதி வரையும் 285 மாறலாம். 282 285 படம். இதில் வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா 30 திரைப்படங்கள். கடந்த வருடம் 241 திரைப்படங்கள் வரும்போதே நான் பேசினேன். அதை பற்றிலாம் கூட சொல்லியிருக்கேன். இவ்வளோ திரைப்படங்கள் நம்மளால் அஃபோர்டே பண்ண முடியாதுன்னு. அது இன்க்ரீஸ் ஆகி இன்னும் 44 திரைப்படங்கள் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு இந்த வருஷம். இந்த ரேஞ்சில் போச்சுன்னா அடுத்த வருஷம் 300 திரைப்படம் வரும். அதாவது ஆவரேஜாக 6 படம் வாரத்துக்கு. ஆனால் படம் பார்க்குற எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது. செலக்டிவான படம் பார்க்குறேன். நான் ரஜினி சார் படம் பார்க்குறேன், நான் பிரதீப் ரங்கநாதன் படம் பார்க்குறேன், இல்லைனா அஜித் சார் படம் பார்க்குறேன், இல்லைனா அட் பெஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன் படம் பார்க்குறேன், தனுஷ் படம் பார்க்குறேன்னு தவிர மொத்தமாக நல்ல படங்கள் வரும்போது நான் அதை பார்க்குறேன்ற எண்ணம் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்கும்போது எல்லாருமே கேர்ஃபுல்லாக அணுக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஓடலைன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் ஓடினா நல்லா இருக்குமேன்னு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயம். அதாவது நிறைய நல்ல படங்கள் ஓடி இருக்கு, அதனால் ஓடலை எல்லா படமும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய படங்கள் ஓடினா நல்லா இருக்குமே இந்த இண்டஸ்ட்ரி. இன்னும் நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கலி எக்ளைம் பண்ண சொன்னேன்ல, அந்த ஒரு 10 படங்களுக்கு வந்து ஒரு 2 கோடி வசூல் கொடுத்ததா அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் இன்னொரு படம் பண்ணுவாங்கல்ல, இதே மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுப்பாங்கல்ல. அந்த 2 கோடி கூட கொடுக்க மாட்டேன், நான் 20 லட்சம் தான் கொடுப்பேன், 10 லட்சம் தான் கொடுப்பேன்னு வரும்போது எப்படி புது முயற்சிகள் எடுக்க முடியும்? ஆனால் அதை மீறி நம்பிக்கையோட இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் இயங்கிட்டே இருக்காங்க, புதுசாக அட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க, நல்ல படங்களை எப்படியாவது கொடுக்கணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. 2026 எப்படி வருதுன்னு பார்ப்போம், மாற்றம் வருதான்னு பார்ப்போம். நிச்சயமா.